AK64 படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் டைரக்ட் பண்ணல, சிறுத்தை சிவா அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அது வந்து உண்மை கிடையாது. சிறுத்தை சிவா அவர்கள் அஜித்குமார் அவர்களை வச்சு படம் டைரக்ட் பண்ண போறாரு தான். ஆனா அது AK64 இல்ல. AK64 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறம் அஜித்குமார் மற்றும் ஆதிக் ரவிச்சந்திரன் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த படம் இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல இருக்கு. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. கூடிய சீக்கிரமே படத்துடைய ஷூட்டும் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் AK65 அந்த படத்தை தான் வந்து சிறுத்தை சிவா அவர்கள் டைரக்ட் பண்ண போறாரு. AK66 வெங்கட் பிரபு அவர்கள் டைரக்ட் பண்ண போறாரு. அதாவது மங்காத்தா படத்துக்கு அப்புறம் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து அஜித்குமார் அவர்கள் வச்சு அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ இதுல எனக்கு என்ன அப்படின்னா அஜித்குமார் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கார் ரேசிங் ஸ்கெடியூலை பார்க்கும்போது எப்போ இந்த படங்கள் எல்லாம் நடிச்சு முடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா பரவாயில்ல, பார்ப்போம். எப்படியும் அஜித்குமார் அவர்கள் வந்து ரெண்டுமே சைமல்டேனியஸா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி மேனேஜ் பண்ணிடுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கூடிய சீக்கிரம், அதாவது AK64 வந்து சீக்கிரமா ஷூட் ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் ஏப்ரல்லே ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ அது கன்ஃபார்மா தெரியல. அதே ஏப்ரல்ல இன்னொரு முக்கியமான படத்துடைய ஷூட் வந்து ஆரம்பிக்க போறாங்க. தலைவர் 173, அதாவது டான் படத்துடைய இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு. அதுதான் தலைவர் 173. ஸோ அந்த படமே வந்து இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல தான் இருக்கு. ஏப்ரல் மிட்ல, அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி படத்துடைய ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த தலைவர் 173 படத்துல பாத்தீங்க அப்படின்னா மலையாளத்துல முக்கியமான நடிகரும் ஒரு இயக்குனருமான பாசில் ஜோசப் அவர்கள் ஒரு முக்கியமான ரோல் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதை நம்ம ஆல்ரெடி கூட சொல்லியிருந்தோம். இதுல ஆடடான விஷயம் என்ன அப்படின்னா பாசில் ஜோசப் அவர்கள் மட்டும் இல்லாம இப்ப பிரியங்கா மோகன் அவர்களுமே தலைவர் 173 படத்துல ஒரு முக்கியமான ரோல் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதை பத்தி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அனிருத் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்றாரு, ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படத்துல நடிக்கிறாரு அப்படிங்கறத தவிர மத்தபடி காஸ்ட் அண்ட் க்ரூ பத்தின டீடைல் இப்போ வரைக்கும் பெருசா எதுவும் ரிவீல் பண்ணாமே இருக்காங்க. ஸோ எப்போ அதெல்லாமே அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரல் மே இந்த 2 மாசமே வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான மந்த்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாட்களா வந்து ரிலீஸ் ஆகாம வெயிட்டிங்லேயே இருந்தது, தள்ளி போயிட்டு இருந்த படங்கள் எல்லாமே இப்போ ஏப்ரல் மேல தான் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விக்னேஷ் சிவன் அவருடைய டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் அவருடைய நடிப்புல வெளிவர போற LIK படம், அந்த படம் வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம திருநீச்சல், காக்கி சட்டை போன்ற படங்களை டைரக்ட் பண்ணியிருந்த இப்போ ரீசெண்டா வந்து கருடன் படத்தை எடுத்திருந்தாரு. ஸோ அந்த படங்கள் எல்லாம் எடுத்திருந்த டைரக்டர் RS துரை செந்தில்குமார் அவர்களுடைய டைரக்ஷன்ல லெஜண்ட் சரவணன் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய லீடர் அந்த படம் ஏப்ரல்ல 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே ஏப்ரல் 30ஆம் தேதி போர்த்தொழில் டைரக்டரான விக்னேஷ் ராஜா அவருடைய டைரக்ஷன்ல தனுஷ் அவருடைய நடிப்புல கர படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்படியே மேல பாத்தீங்கன்னா முக்கியமா ஜனநாயகன் இருக்கு. ஜனநாயகன் வந்து மே ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா செகண்ட் வீக்ல ரிலீஸ் பண்றதா பிளான் வச்சிருக்காங்களாமா. அண்ட் அது போக இன்னொன்னு RJ பாலாஜி அவருடைய டைரக்ஷன்ல சூர்யா அவர்களுடைய நடிப்புல கருப்பு. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நாட்களா எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியா இப்போ படத்துடைய டீமே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது மே 14ஆம் தேதி இந்த கருப்பு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மாதிரி ஏப்ரல் மேல அடுத்தடுத்து படங்கள் நிறைய லைனப்ல இருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏகப்பட்ட படங்கள் வந்து ரிலீஸுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. அதெல்லாமே நம்ம ஒவ்வொன்றா வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்க அஜித்குமார் அவர்களுடைய அடுத்தடுத்த படங்களுக்குலாம் எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க? அதுலயும் குறிப்பா இப்போ அஜித்குமார் அவர்களை வச்சு டைரக்ட் பண்ணக்கூடிய அந்த 3 டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஆதிக் ரவிச்சந்திரன், சிறுத்தை சிவா, வெங்கட் பிரபு அப்படிங்கிற இந்த 3 டைரக்டர்ஸ்ல எந்த கூட்டணிக்கு வந்து நீங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அடுத்தடுத்த படங்களுக்கும் எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லிருங்க. மறக்காம இன் அண்ட் அவுட் மீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.